இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. பரிதாபங்களோட காடு காது காடு காட்டுல மிருகம் காது குத்து பாவங்கள் பார்ப்போம். மொட்டையை போட்டுருவோமா? இது பெரிய ஆள் மாதிரி கிடையாது, சின்ன பிள்ளை. நீங்க பிடிக்கிறதுல தான் இருக்கு. ஆமாண்ணா, நல்லா கவனமா பிடிங்க. நல்லா பிடிங்க. குழந்தைய அழுத்தாதீங்க. நான் பிடிச்சுக்கிறேன். ஆமா, ஒண்ணும் முன்னாடி இங்க பாரு, இங்க பாரு. குழந்தை அழுகுறாங்க. குழந்தை அழுகுறத நிப்பாட்டாம. குழந்தைய அழுகுறது கத்தி பாத்து பாத்து தம்பி பாத்துப்பா. பாத்துங்கிறாரு, அதுவே ஒரு மாதிரி இருக்கு. அமைதியா இருக்க சொல்லுங்க. நீங்க சுத்தி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா வேலை நடக்காது. ஒரு மனுஷன் வேலை பாக்குறப்ப எல்லாரும் அமைதியா இருக்கணும். நான் கையில மொட்டை அடிக்கிறேன், நீங்க எல்லாம் வாயிலே மொட்டை அடிக்கிறீங்க. பழைய பிளேடு தான், ஒரு 10 பேருக்கு பண்ணிட்டு எடுத்துட்டு வந்தேன். என்னங்க மாம முறைக்கு தான் பிளேடு வாங்கி கொடுக்கணும்ன்றலாம் தெரியாது அவருக்கு. நீங்க தானே வாங்கி கொடுத்தீங்க, சொல்லுங்க. சீரியஸா இருக்கீங்களா? காமெடி பண்ணலாம்னு பார்த்தேன் நானே. வேற ஒண்ணும் இல்ல, போங்க நகைச்சுவை. தேவையில்லாத காமெடி பண்றாரு. இதெல்லாம் போய் டிவில போய் பண்ண சொல்லுங்க. பாப்பா அழுகுறா. இல்ல தேவையில்லாத வேலை அவர் பண்றாங்க. குழந்தை எப்படிங்க? 5 நிமிஷம் சார். 5 ஒழுங்கா புடிங்க. ஒழுங்கா புடியா. ரத்தம் வருது. அது ஏன் கையில இருந்து வருதியா? ஓ கையில இருந்தா? பேசி ஆடி என் கையில கிழிச்சு விட்டுருச்சியா? நல்லா போடுங்க. ஏன் போட்டுக்கிட்டு உசுரா வாங்குறீங்க? சரி, இது நல்லா போட்டு தேய்ங்க. பாக்க தெரியுது பாருங்க. பாத்து எடுங்க, ஒழுங்கா எடுங்க. ஏமாத்தி போவாங்க தம்பி இப்பலாம். எடுங்க, ஒழுங்கா எடுங்க. போங்க குளிப்பாட்டி விட்டு குளிப்பாட்டி விட்டு போங்க. எடுத்துட்டு போங்க. ஆமா, சந்தனத்தை வைங்க, எரியும். சந்தனத்தை வச்சா தெரியும். அழுகுறா பாரு. அங்க அப்படியே சந்தனத்தை லைட்டா வைங்க. அது பணத்துக்கு கைய கத்தி வச்சு இழுத்துட்டான். நான் பார்த்தேன். நான் வந்து ரத்த சொல்லிட்டு இருந்தேன். நம்ம சொந்தக்காரன் அவரு. நம்ம சொந்தத்துல இந்த மாதிரி ஆள் கிடையாது. சொந்தத்துல வந்தீங்கன்னா ஒரு அமைதியா இருக்கு. சொந்தக்காரன் என்ன அவ்வளவு இதா பேசிக்கிட்டு இருக்கீங்க? சொந்தக்காரன் அதுல நின்னுட்டு இருக்கீங்க. நம்ம அவங்க கூட சேர்த்துக்கிட்டே எத்தனை கல்யாணத்துக்கு வந்திருக்கேன், எத்தனை காது குத்துக்கு வந்திருக்கேன். என்ன சும்மா வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? சுந்தரராஜன் பேத்தானே அது? சுந்தரராஜன் பேச்சுறா. சொந்தக்காரன் நாகராஜன் பேத்திங்க. நாகராஜா? ஆமா, சுந்தரராஜன். யாருன்னு தெரியல. இது பணங்காடியா? பணங்காடியா? என்ன இவர சாப்பாடு போடுறதா சொன்னாங்களா? எனக்கு என்னமோ இவனை பார்த்தா ஓசில கரிசோறு இங்க வந்துட்டு அப்படி பேச்ச மாத்திர மாதிரி தெரியும். ஆமாண்ணே. சார் ஒரு நிமிஷம் இங்க வாங்க. ஓசி கிசில நம்ம சாதிங்க. வாங்க. மாறி வந்துட்டா சரி. வந்து சாப்பிட்டு உட்கார்ந்து பேசுவோம். ஊதுங்க, லைட்டா ஊதுங்க. அதான் கன்ஃபார்ம். கன்ஃபார்ம். இது எத்தனை? 4. காட்டவே இல்ல. பாத்தியா? அவருக்கு ஒரு மொட்டையை போட்டு இல்ல வருவாங்க அது ஆள் தெரியலன்னா பூந்துருவாங்க. என்ன எவன்டா அந்த ஃப்ளெக்ஸ் அடிச்சது? நாங்க தான். காது குத்து நடத்துறியா இல்ல வேற ஏதாச்சும் நடத்துறியா? என்னடா போட்டுருக்கீங்க? வெட்டு குத்துன்னு. ஆமா, வெட்டு குத்து அதான் நடக்குது. ஓஹோ, மொட்டை காது குத்துறாங்க. அது இல்லையா, கிரியேட்டிவாவே யோசிக்க மாட்டறாங்க. வெட்டுக்கு முன்னாடி பாரு. டேய், வெட்டுக்கு முன்னாடி என்னடா இருக்கு? என்ன இருக்கு? கிடா வெட்டு. ஓ, காது குத்து. காது குத்து. காது சின்னதா இருக்கு. அதான் ஸ்டைல். டேய், நான் ஃப்ரெண்ட் தெரியாம வந்துட்டு இந்த இருக்கேன். மாதிரிலாம் கிரிமினல் வேலை பார்க்காதீங்க. ஆமா, இல்ல ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் முதல்ல இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ்ல இருக்க போட்டோவை தான் தூக்குறாங்க. ஆமா, ஒரு நாள் வேலை பாத்துக்கிருக்கீங்க. சரி வா, ஆளு ஃப்ளெக்ஸ் எல்லாம் ஒழுங்கா டீசென்ட் ஆடிங்க. ஆளு வாங்க. ரெடி போங்க. வாங்க வாங்க. கபர் கடாய பாரு. என்னடா அது இத தண்டிக்கு இருக்கு? ஆமா, போங்க உள்ள போங்க. எங்க முட்டை வர்ற? போ காட்டுக்கு உள்ள. அண்ணா எருமாடே நல்லா முட்டு கிடா மாதிரி இருக்கு. இந்த கிடா முட்டு ஃபைட்டுக்கு விடுறமா கிடா மாதிரி இருக்கு. என்ன மாதிரி கிடா தான் இது? இது அவங்க ஆனா முட்டா பையங்கறத ஃபேமிலியே முட்டாள்ன்றதை நிரூபிச்சிட்டே இருக்காங்க. என்ன மணி 11 ஆச்சு. இத நீங்க எப்ப வெட்டி சமைச்சு அது வெந்து சாப்பிட்ட மாதிரி தான் 2 மணி. எதுக்கு வெட்டி சாப்பிடணும்? ஆர்டிஸ்டா? ஆமா, ஆர்டிஸ்டா. வெட்டி குழம்பு வச்சிட்டு இருக்காங்க, பிரியாணி கிண்டிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த ஆட்ட எப்ப வெட்ட போறாங்க? சும்மா பேருக்கு வச்சுக்குவாங்க. போறனியா இருக்குல்ல பாக்க கூட்டி வரும்போது. சும்மா வீடியோ தான் எடுத்து வந்திருக்கீங்க. வீடியோக்கு தான். ஏய் மதுரைக்காரங்களா? டெக்னாலஜி இதெல்லாம் ட்ரெண்டுக்கு மாறிடுவோம் நாங்க. லாரி உள்ள போங்க. ஓ, எல்லாம் பாக்குறவங்க இதெல்லாம் வெட்டி சாப்பிட போறோம் இந்த மாடுதான் அப்படின்னு நினைச்சு. ஆமா, சிலிண்டர் போகுது gift. சாக்லேட் கண்ணாடி எல்லாம் தனித்தனியா வச்சிருக்காங்க. எல்லாம் ஒரே தட்டுல தானடா வைப்பாங்க. அத பிரிக்கணும். அப்பதானே தட்டு எண்ணிக்கை கூடும். கணக்கு வைக்கிறீங்க. அதே பொருள் தான். அட்டை மட்டும் பிரிச்சிருக்கீங்க. மொட்டை பிரிப்பாங்க பாருங்க. ஹேர் ட்ரையர். டேய் மொட்டை அடிச்ச பிள்ளைக்கு எதுக்குடா ஹேர் ட்ரையர்? அம்மாக்கு ஹேண்ட் பேக் அது எப்பறம் தூக்கிட்டு தெரியும்? அது அம்மாக்கு தான். தொத்தண்டி நெக்லஸ் மாதிரி இருக்கு. நெக்லஸ் அவங்க அம்மாக்கு. எதுமே அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? இல்ல பேரை சொல்லி அம்மா வாங்கிக்க வேண்டியதானே. இல்ல பேரை சொல்லி நாங்க வாங்கிப்போம். என்ன இருக்குங்கற மாமா இழுச்சேன். ஆமா, அதான்
அது தாய்மாமே இருக்கிற வரைக்கும் அது இழுச்ச இந்த டெக்னாலஜி முதல்ல உடைக்கிற அப்பதான் தாய்மாமே வாழ்க்கை உருப்படும். சரி சரி போங்க உள்ள போங்க. இப்படி தாய்மாமேன்னு பல தாய்மாமே வாழ்க்கையை அழிச்சிட்டீங்களா? என்ன தாய்மாமா போதும் என்ற மனமே பொன்சை மருந்து இருக்கிறத வாங்கி அப்படி நினைக்காதீங்க. இவன் ஒரு பிள்ளைய கட்டுறான்ல, ஆமா அந்த பிள்ளைக்கு ஒரு அண்ணன் தம்பி இருக்கும்ல, அங்க இருந்து வாங்கிக்க வேண்டியதானே. இப்படி சைக்கிள் 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 சைக்கிளா போய் ஆக்சிடென்ட் ஆக வேண்டியதான். எதுக்கு ஃபங்க்ஷன் கூப்பிடுறீங்க அவனலாம்? தோடுங்கப்பா தோடு தோட எடுத்துட்டு வாங்க போங்க. தோட அங்க இருக்கு. தோட எங்க அம்மாட்ட கொடுத்துருந்தேன், நான் இருங்க வாங்கிட்டு வரேன். அம்மாட்ட கொடுத்துட்டீங்க. எங்க வந்தீங்க? உங்க அக்காக்குள்ள காது குத்துறேன்னு அம்மாட்ட தள்ளி தோட கொடுத்தேன், அவங்க சித்திட்ட கொடுத்துருந்தாங்க. சித்தி எங்க இருக்காங்க பாத்தீங்களா? சித்தி பின்னாடி செல்ல சித்தி சித்தி எங்க பெரியம்மாட்ட கொடுத்துட்டாங்களாம். பெரியம்மா எங்க இருக்காங்க? பெரியம்மா வந்து கோயில் வெளிய நின்னு கோயில் இருக்கு. வெளிய இருக்கா? எங்கயாவது வச்சு விட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. பெரியம்மா தோட கல்யாண வீட்டுல தாலியை தேடுவீங்களா? கல்யாண வீட்டுல நகைச்சுவை தேவையில்ல. எங்க கார்த்தி பையன் எங்க? அவன்கிட்ட தான் தோட கொடுத்தேன் பெரியம்மா. அவர் சர்தார் தூப்பாட ப்ரமோஷனுக்கு போயிருக்காரா? அதான் அவன் கார்த்தி வந்து நான் தான் கப்பா அனுப்பி விட்டேன். லூசாங்க நீங்க. தோடு இருக்க வயல வச்சிருக்க வயல யாராவது எனக்கு கப்பா தெரியும். தோடு இருக்கா அது இருக்கானுட்டே. ஒரு பஞ்சு ஏய் எங்கடா தோடங்கடா? நீ தான் கடைக்கம்சிங்கன்னு சொல்லிட்டு உங்க பாக்கெட்ல தான் போட்டு போனேன். பாக்கெட்ல போட்டு போனேன். பாக்கெட்ல தான் பாக்கெட்ல வச்சிட்டு தான் தேடிட்டு இருந்தீங்களா? சுத்த கூறுகட்ட மனுஷனுக்கு இருந்தாங்கய்யா. போடாதீங்க. யாரோ மோள அடிக்கிறது? குழந்தை காது ஊதும் போது எல்லாம் மோள அடிக்கிற மாதிரி சத்தம் போட்டுருக்கீங்க. ஏன் எங்க அடிக்கிறாங்க மோளமா? இவர்தான். இங்க பாருங்க. என்னத்த போட்டு கட கடன்னு அடிச்சிட்டு இருக்கீங்களா? என்ன அது? தோடுங்க விழுந்துச்சு. இந்த எடுத்து பாக்குறேன். அதான் இல்லையா? பாக்குறேன். ஐயோ அதான் வேலைங்கேதான் இப்படிதான் மாட்டுவாங்க. வாங்க பாரு இது பாக்குறாரு. தோடு எந்த பக்கம் குத்துறதுன்னு பாத்துக்கிறேன். கரெக்ட்டா பாத்துட்டு எங்க அப்பா அம்மாக்கே அவர்தான் குத்திருக்காரு. உங்க அப்பா அம்மா குத்திருக்காருன்னா வயசு தெரிய வேணாமா? பெண்ணா இருங்க என்ன உள்ள நோண்டறாரு? ஏதோ நோண்டறாருமா. ஐயோ இது வேறயா? முதல்ல போட வேணாமா? ஜெல்லு கில்லு வைங்க. ஜெல்லு இருக்கா? என்னாச்சு? பார்வைக்கு வேற கிட்ட பாரு. இத்தனை கண்ணாடி அந்த கண்ணாடி தான் ஐயோ அம்மா. ஒரு கண்ணாடி போட்டு இன்னொரு கண்ணாடியா இல்லையான்னு செக் அது பண்ணி என்ன ஆகும் தெரியலையே. கொடுங்கப்பா. அப்ப குத்திடுவோமா? குத்திரும் போத குத்துங்க. அது குழந்தையா? எருமை மாடு இந்த பக்கம் வாங்க. குழந்தை இங்க இருக்கு. இங்க இருக்குங்க. அது முண்டை. நீங்க வாங்க. கைய புடிச்சு கூட்டிட்டு வந்து வையப்பா சாமி. இருங்க தம்பி. 1970ல ஒரு எம்சிஆர் 500 பேருக்கு ஒரே நாள்ல காது குத்துனாரு. 500 பேருக்கு ஒரே ஆளா காது குத்துறேன் நான். அம்மா 500 பேர் குத்துனா 1000 பேர் குத்துனா வரலாற்று சின்னவன் தேவலாங்க. போங்க குத்துங்க. பாத்து பிள்ளை குத்துங்க. பாத்துக்க ஒண்ணு இல்ல. தோட தலையில போட்டு குத்திட்டு இருக்கீங்க. தோட சைடுல குத்துங்க. மாட்டிங்க திருப்பி மாட்டிக்கலாம். அப்புறம் மாட்டிக்கங்க. ஏன் பையா இது நான் கேக்குறேன். திருப்பி நல்லா இறுக்கி புடிச்சுக்கங்க. புடிச்சுக்கிறேன். அம்மா அதே புள்ள மேல பாசம் இருக்கலாம். புள்ளலாம் அழுக கூடாது. கையில குத்திப்பீங்க. கையில விட்டாம ஒழுங்கா ஒளிச்சாச்சு வைங்க. பாத்து குத்துறீங்க. என்ன குத்துறமா? அவ்வளவுதான். இந்த புடிச்சுக்கங்க. வேற என்ன குத்தணும்? வேற எதுவும் குத்தாங்களா? நீங்க குத்துற வரைக்கும் போதும். நீங்க போய் பண்ணுங்க. குழந்தைக்கு போது ஏத்த 69ல 69 இருக்கட்டுங்க. என்ன ஒரு கால் இங்க குத்துக்க, ஒரு கால் இங்க குத்திருக்காங்க. வளர சரியா போயிடும். ஆமா சரியா போகும். அப்படியே அது அப்படி சரியா போகும். சமாளி நல்லா உட்கார்ந்துட்டு 1000 பத்தி குத்துனா 500 பத்தி குத்துறானுங்க. என்ன இங்க பாத்தியா? மதுரை அருகே ஒரு சுவாரஸ்யமான செய்தி. 100 தட்டுகள், 100 பவுன் நகை, ஆடு, மாடு, கோழி என தன்னுடைய தாய்மாமன் சீர்வரிசையை விமர்சையாக எடுத்து சென்று தங்கச்சி வீட்டில் கொடுத்த மாமனால் பரபரப்பு. பாத்தியா? பரவாயில்ல அண்ணே தங்கச்சி மக காது ஊத்து கும்பிட்டு பண்ணிருக்காங்க. பண்றாங்க. அண்ணே தங்கச்சி மக என்ன சொல்ல வர நீ? இல்ல வீடியோல காமிச்சேன். நான் வீடியோல காமிச்சேன். புரியல. ஒண்ணு இருக்கவே செய்யுமா? இல்லாதவனை போட்டுக்கிட்டு இதை வேற காமிச்சா எனக்கு வேணும்னு கேக்குறாங்களா? இங்க பாரு. 200 அடி மாலையை கிரேனில் எடுத்து சென்று தாய்மாமன் சீராக தனது மருமகளுக்கு கொடுத்த மாமன். அதுவும் பாரு 50 ரூபா தாள் 20 ரூபா தாள் எல்லாம் காசு மாலை. இதெல்லாம் பெருமைக்கு எருமை வைக்கிற மாதிரி தட்டுல காசா வச்சு கொடுத்துறாங்க. போடுறாங்க பாரு எப்படி போடுறாங்க. எப்படிதான் இருக்காங்கல்ல. இதுக்கு போடுறாங்க. எனக்கு எதுக்கு பண்ணணும்? எனக்கு வேணாம். என் மகளுக்குலாம் நீங்க பண்ண வேணாம். நான் சும்மா காட்டுறேன். ஏமா என்னடா என்ன சொல்லி இது பண்ண மாட்டியா நீ? என்ன அப்பப்ப அந்த ஒரு வீடியோ காட்டுது. சரி சீர்வரிசை 100 கட்டு பாத்தியா? அது எம்புட்டு கொண்டு வரேன் பாத்தியா? ஆடு மாடு கோழி நாய் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்கேன். 100 ரூபாய் 100 ரூபாய். ஒரு பவன் என்ன தெரியுமா இன்னைக்கு ரேட்டு? 1 லட்சம் ரூபா. 1,05,000 ரூபா இன்னைக்கு. இன்னும் ரேட்டுக்கு இன்னும் 100 பவுன் என்ன 100 லட்சம் ரூபா? அது என்ன விளையாட்டு? இருந்தா நல்லா செய்வோம்.
இருக்கிறதையாச்சும் செய்யுதுன்னு என்ன தங்கச்சிக்கு? நான் என்ன சொல்றேன், எதிரி வந்து வெளியெல்லாம் கிடையாது, வீட்டுக்குள்ளே எதிரியை வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிறனால என்னடா ஒத்த புள்ள கூட பிறந்த ஒத்த புள்ளைக்கு செய்யறதுக்கு அப்படி யோசிக்கிறேன். ஐடில சம்பாதிக்கிறேன். இப்பதான் கல்யாணம் முடிச்சிருக்கு. கல்யாணம் முடிச்சதுக்கு இந்த சொத்தை வச்சு தான் கல்யாணமே பண்ணது. இப்போ சீர்வரிசை செய்யணும். அது செய்யறேன்னா சக்திக்கு முடிஞ்சதான் நான் செய்யறேன். இதுக்கு நம்ம கடனை வாங்கி செய்ய முடியும்? கடனை வாங்கி தாண்டா செய்யணும். இப்படி நல்லா சொல்லுவே நீங்க நல்லா உட்காந்துக்கிட்டு. அப்பா மட்டும் அவ தங்கச்சிக்கு செஞ்சாருன்னா தங்கச்சிக்கு செஞ்சுதான் அப்படி ஒண்ணு இல்லாம உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு நல்லவ கிடையாதுடா. ஆமா, நல்லவ கிடையாது. நீ வந்துருவே சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு நல்லவ கட்டவனுக்கிட்டு. சரி விடுறா, நீ ரொம்ப கோவமா இருக்க, நான் அப்புறம் வந்து பேசுறேன். எனக்கு புரிய மாட்டேங்குது. இங்க பாரு, அவ வந்து தங்கச்சி மகளுக்கு மட்டும் இல்ல, தங்கச்சிக்கே 45 பவுன் போட்டுருக்காங்க. 45 பவுன் போட்டுருக்காங்க. பிள்ளைக்கு காது குத்துறதுக்கு அம்மாக்கு போட்டுருக்காங்க. நீ வா, மனசு இருக்கேன் பண்ணுவேன், மனசு இல்ல. ரெண்டு பேரும் இருக்கலாம், பொண்ணு போட்டே சாயுது. என்னது அம்மா? ஏமா என்னையும் கொஞ்சம் பாருமா. அடே நல்லபடியா செஞ்சா தாண்டா வீட்டுல போய் அவங்க வீட்டுல நல்லபடியா பாத்துக்குவாங்க. ஒண்ணும் இல்லாதவன் சொல்றதுக்கா? காசு வேணும் அதுக்கெல்லாம், தெரியுதா இல்லையா? நீ எங்க அப்பா திட்டின மாதிரி ஏன் முன்னாடி என்னைய திட்டிட்டு இருக்க போறான். தெரிஞ்சு போச்சு. சைக்கிளா வருது. பொண்டாட்டி பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்டாட்டி பேச்ச என்ன கேக்குறாங்க? என்னது வைஃப் பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இங்க பாரு, வைஃப் பேச்ச கேட்டு ஆட ஆரம்பிச்சிட்டேன். நீ போ சொல்ற. நீ போ. பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடும் பொம்மை. என்னங்க அது அநியாயமா இருக்கு. எங்க அப்பா எங்க அம்மா பேச்ச கேட்டாங்கன்னா நல்லா அப்பாவா, நான் என் முன்னாடி பேச்ச கேட்டா மட்டும் இதுன்னா நான் எதை பார்த்து வளர்ந்தேன்னா அதெல்லாம் பண்ண முடியும். வாங்க சாப்பிடலாம். நீ போ வாங்க. என்ன எங்க சாப்பிட போற? சாப்பிட போறேன். இங்க சாதாரண சாப்பாடுனே, அங்க மணப்பட்டி சாப்பாடு. டேய் எந்த பட்டியா இருந்தாலும் இங்க மட்டன் தாண்டா, வாடா சாப்பிடுவோம். செல்வண்ணே வீட்ல நல்லா இருக்கும்னே, நல்லா சுக்காலாம் போட்டு சாப்ஸ் எல்லாம் போட்டு காடி சாப்ஸ் எல்லாம் போடுறாங்க. காடி சாப்ஸா? டேய் ஆமாண்ணே. இந்த சாப்ஸ் அங்க ஒண்ணுமே இருக்க போறது இல்ல. ஏமாற போறீங்க. சாப்பிடுவோம்டா. ஒரு அழுத்தம்னா அரை மணி நேரத்துல போயிடலாம்னே. நம்புனே, நம்பியா முடியா? வாணே. சரிடா. ஒரு நிமிஷம் அப்படி போக கூடாது. வெஜிடேரியன் நினைக்கிறேன். ஹோட்டல்ல வேற ஏதோ ஒரு ஃபங்க்ஷன். இந்த பொருட்காட்சி போட்டுருக்காங்கல்ல, அதான் எதை எடுத்தாலும் 10 ரூபா கடை. ஜோக் அடிக்காதீங்கண்ணே. தெரியுது இல்ல, பசிக்குதுயா, சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. சாப்பாடு மிரட்டி விட்டாங்கண்ணே. மட்டன் சாப்ஸ், தலைக்கறி, மூளை, கரண்டி இருந்துச்சு இப்ப இல்ல. சூப்பரா இருந்துச்சு. மூளை பாருங்க. சாப்பாடு எடுத்துட்டு வாங்கயா. முடிஞ்சு போச்சா? நம்ம பசியில இருக்கனால பேசாம இருந்தா என்ன? வாங்க கோபி. வாங்க கோபி. வர மாட்டோமா? இலை போட்டுங்களே, இலை போடுங்க. அண்ணே அங்க இருந்து உனக்கு 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்துருக்கோம். எடுத்து வைக்க சொல்லுங்க. கோச்சிக்காதீங்க. சாப்பாடு முடிஞ்சு போச்சு. நீங்க படிக்க போறாங்க. படிச்சவனே போட்டுருவோம். என்னடா படிக்க போறோம், கொடிக்க போறோம்னு இருக்காரு. என்னன்னு பாருங்க கொஞ்சம். அது ஒண்ணு இல்ல, அது பாத்துக்கலாம். படிச்சு முடிக்க போகுது. அடிச்சோடனே போட்டுருவோம். இலைய போட்டுங்க. கப்பல ரசம் உண்டாப்பா. கறியதான். நீங்க 8 மணிக்கு காலையிலே வந்திருக்கணும். நீங்க காலையில ஃபங்க்ஷன் நான் சொல்றேன், இங்க வந்துட்டு போப்பான்னு என்ன நைட் இருந்துச்சு தெரியுமா? காலையில வந்திருக்கணும். நீங்க வந்து எல்லாமே அது காலைல வந்தா முடிஞ்சு போச்சு எல்லாமே. மதிய சாப்பாடுக்கு தான் நீ கூப்பிட்ட. காலையில ஃபங்க்ஷன் வச்சா அவன் காலையில ஃபங்க்ஷன் வந்தா தான் சோறு போடுவியா? இல்ல நிறைய கூட்டம். எதுக்கு அத்தனை பேருக்கு சொல்ற? உள்ளே வந்துட்டாங்க. உனக்கு யார் உள்ளூர்காரங்க? நாங்க எங்களுக்கு சொல்லாம எதுக்கு எல்லாரும் சொல்ற? நீ முதல்ல எடுத்து வச்சிருக்கமா, ரிசர்வேஷன் வச்சிருக்கமா இல்ல? சரி ரைட் விடுங்க. கோச்சிக்காதீங்க. ஒண்ணும் இல்ல, சிக்கன் இருக்கு. சிக்கன் எடுத்து வச்சு போய் என்ன தேவை? மட்டன் முடிஞ்சு போச்சு. சிக்கன் கழுத்து பீஸ் இந்த ஈரல அதை கப்பல போடுங்க. அதுக்கு எடுத்துருவோம். அதை போடுங்க. சாப்பிட்டுருங்க. ரசம் கப்பல ரசம் கொடுக்க சொல்றேன். ரசம்லாம் வந்து செரிமானத்துக்கு சாப்பிடுறது. சரி, பசியில இருக்கவங்க ரசம் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடுங்க. வந்தா வர சொல்றேன். சாப்பாடு வடிச்சோடனே கொண்டு வந்து போட சொல்றேன். சாப்பாடை வடிச்சு போடுங்க. போயிடுறா, இது சப்புன்னு அரைஞ்சிருவேன். அங்கேயே சாப்பிட்டுருக்கலாம். கழுத்து கறி எடுத்து வந்து நாய்க்கு தூக்கி போறது, அதை சமைச்சு கொண்டு வந்து போடுறேன். அழகா நல்லா கறி குழம்புல அப்படியே பிணைஞ்சு அடிச்சிருப்பா. ஏமாத்திட்டு நீ சாப்பிட கூடாதா? உனக்கு ரசம் கிடையாதுடா. தம்பி காலம் ஊத்திக்க. என்ன ஃபங்க்ஷன் அண்டா உருட்டி விளையாடிக்கு இருக்க? ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு சாமான்லாம் வண்டி ஏத்திட்டு வண்டி கட்டிட்டு இருக்காங்களா? எடுத்துப்பா. கழுத்து கறியா போடுறா. அப்போ அதுவும் சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? தெரியும். நான் சொல்றேன். சரி போயிட்டு வாங்க. அப்ப வாங்க, நீங்க ஊருக்கு வாங்க. வரவே மாட்டேங்கிறீங்க. சரி போங்க. நீங்க போங்க. என்னடா? என்னன்னா நான் வந்து மரத்துக்கு அடியில இந்த இது இருக்குல்ல, அங்க போய் நானும் மதன்லாம் போய் சாப்பிட்டு
சரி வந்து பார்த்தா அப்புறம் ரூம்ல போட்டுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆமாடா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க எனக்கு அவங்க எல்லாம் ரூம்ல போட்டு ஓ அவங்களுக்குலாம் ரூமு மரத்தடி. கூப்பிட்டாங்க. நான் வந்து இல்ல நீங்க போங்க. நம்ம நீ சொல்லாம நம்ம போக கூடாதுல்ல. நான் தான் போனேன்டா சொன்னேன். அதான் சொன்னேன். அது இதா இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்க அப்போ இது பண்ணல. அது வந்து ஏற்றத்தாழ்வு. ஏற்றத்தாழ்வா? தெரியுது இல்ல. என்னடா ஏற்றத்தாழ்வு? லூசுமா பேசிட்டு நாங்க வந்து சரி மச்சான். நான் அக்கா அதெல்லாம் நீங்க யோசிக்க வேணாம். நீங்க ஆமா வாங்க வீட்டுக்கு வாங்க. நீங்க வாங்க, நீங்க தான் வர மாட்டீங்க. சரி நான் வரேன் மச்சான். போயிட்டாங்க. வாங்க வாங்க. பாய். என்னடா அதான் நானும் மதனும் மரத்துக்கு அடியில ஆமா மரத்தடியில உட்கார்ந்து குடிச்சா ரூம் போட்டு கொடுத்தது என்ன ஏற்றத்தாழ்வு ஏதோ சொன்னீங்க, என்னது இது? நாங்க வந்து உள்ளூர்காரனா பாலிடெக்னிக் படிச்சிருக்கேன். சரி அதனால என்ன வந்து சரி இங்க போன்னு சொல்றேன். சரக்கும் வந்து அவங்களுக்கு மட்டும் எங்களுக்கு வந்து ஏய் உனக்கு தானடா பிடிக்கும், அப்புறம் என்ன நீ என்ன பிடிக்கவே பிடிக்காத விடு. நீ அத என்ன நீ என்ன அது அந்த சமையல்காரர் அந்த மசாலா இதெல்லாம் அவர்லாம் வருவாரு. போங்க. 5000 பேலன்ஸ் இருக்கு நான் சொன்னேன்னு கேளுங்க. போங்க. சங்கீத பாத்தா பேச கூட மாட்டேங்கிறா பாத்தியா? டேய் வேற நடந்துக்கிட்டு பேச கூட மாட்டேன். மரத்தடியில நானும் மதனும் ரூம் வெக்கேட் பண்ணிட்டோமா? ஒரு இது கொஞ்சோண்டு ஒரு கட்டிங் மட்டும் மிச்சம் இருக்கு மாப்பிள்ளை கொடுத்துறவா? அவன் ஏற்கனவே போச்சு. என்ன டார்ச்சர் பண்ணிக்கிறீங்க, இன்னும் கட்டிங் வர கொடுக்குறேன். சுருக்கு அவன் காதுல வர்றதுக்கு முன்னாடி பேர் சாவி கொடுக்க மாட்டான். அதெல்லாம் எனக்கு தர மாட்டான். நானும் மதனும் அவனுக்கு இது மட்டும் கேக்குது. நானும் மதனும் நீயும் மதனும் மரத்துக்கடியில உட்காந்து குடிச்சீங்க, அவங்களுக்கு ரூம் போட்டு கொடுத்து போட்டு இப்ப அதுக்கு மேல வா, டென்ஷன் ஆயிடுவேன். நீ சொன்னதே சொல்லிட்டு ஏன்டா கோவப்படுற? நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ண கூடாதா? என்னன்னு சொல்லு. சரி நான் உன்கிட்ட சொல்லல. என்னம்மா நான் பேசிட்டு வரேன், ஒரு நிமிஷம் இருமா. அம்மா நான் இல்லம்மா, ஏமா நான் ஏமாமா நீ வராம இருமா. ஏய் என்னன்னு சொல்லி தொலைடா. நானும் மதன் நல்லா இருந்துச்சு. இது நடக்கிறதுதான் இந்த மாதிரில. ஆமா இந்த காது குத்துறதுலாம் எனக்கு எங்க அக்காங்களுக்கு கூட இந்த பக்கம் மேல கரெக்டா குத்திட்டு இன்னொரு காது வந்து ரொம்ப கீழே இன்னொரையும் உங்க கம்மல் அது அந்த காது குத்துறவங்க வந்து ரொம்ப தெரிஞ்சவங்களா அவங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் குத்திருப்பாங்க. அவங்களதான் பிடிச்சிருப்பாங்க. அவங்கதான் நல்லா ராசிக்காரர் அப்படின்னு சொல்லி அவரே வயசு தெரியாத வயசு ரொம்ப அதிகமாயி கண்ணோ நடக்கவும் முடியாது, கை ஆடும். அவர்தான் அந்த காது குத்து பண்ணணும்ட்டு இன்னும் அது ஒரு வாட்டி தான் நம்ம காது குத்து பண்றோம். அது உருப்படியாவும் குத்துலன்னா அது லைஃப் லாங் அவங்க தானே இந்த கம்மல் போட முடியாம எவ்வளவு கம்மல் போட முடியாம இப்போ ஏதோ மிஷின் மாதிரி அடிக்கிறாங்களே ஒரு மாதிரி பட்டு பட்டுங்க. இப்போ அப்படி யூஸ் பண்றாங்களா இல்ல இன்னும் அந்த ஆணியை வச்ச மாதிரி? அதெல்லாம் நம்ம இந்த யூடியூப் வீடியோஸ்ல தான் நான் பாத்திருக்கேன். ஆனா வந்து அந்த கோவில்ல போயிட்டு சாமி கும்பிட்டு அப்படிதான் இப்போதைக்கு குடுக்குறாங்க. அவங்க ஒன்னும் போயிட்டு அந்த மாதிரி பண்ற மாதிரி எல்லாம் பண்ணி அவங்க போய் அந்த காது குத்துற மாதிரி தான் ஊசி வச்சு குத்துதான் இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேரு. அதுனா டக்குன்னு முடிஞ்சிரும், வலியும் போயிரும். இதுனா போட்டு ஒரு குத்தி குடஞ்சு திரும்பியும் நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கு.